தேவனுடைய இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே நாம் கூடியிருப்பது எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். விசுவாசத்தோடு நாம் ஒன்றாய் கூடி வருகிற நேரத்தில் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். He strengthens us. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக. He blesses us. இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் விசேஷித்த விருந்தினர்களை தேவன் அவர் கொண்டு வந்திருக்கிறார். எவாஞ்சலிஸ்ட் விக்டர் அண்ட் சிஸ்டர் கிருபா அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாம். ஆராதனைக்குள்ளாய் நம்ம அவங்க நடத்த போகிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் விசேஷமாக நம்ம ஆண்டவரை துதிக்க போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சென்ற ஆண்டு முழுவதும் நம்ம கூடவே இருந்தவர், நன்றி செலுத்த போறோம். கொஞ்சம் அப்படி ஒரு நிமிஷம் கண்கள் மூடி, ஆண்டவரே எவ்வளவு அழகா ஆசீர்வதிச்சீங்க, உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உண்மையே 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 நான் ஆராதிப்பேன். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி அவர் ரெடி, என் கூட சேர்ந்து பாடலாமா? ரெடி? 1 2 3 4. எஸ், சந்தோஷமா, யார் அமைதியா இருக்க வேண்டாம். ஆண்டவரே உண்மையே ஆராதிப்போம் சுவாமி. உம்மை உயர்த்துவதற்காக இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். பலப்படுத்துவீராக. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்தே எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்தே எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, எஸ் லார்ட், என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து எனக்காக மீண்டும் வருந்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, எஸ் லார்ட், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. சொல்லுங்க, பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை என் நாட்கள் முடியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya.
ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், அவருக்காக சாட்சியாக வாழவும், அவரை உயர்த்துவதற்காக வைத்திருக்கார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன். எந்த ஆத்மநேசரே, எந்த நேசுராஜரே, எனக்காய் நீர் செய்த நன்மைகள் ஒன்றல்ல இரண்டல்ல அப்பா. மனதார உள்ளத்தை திறந்து, வாய்களை திறந்து, ஆண்டவரே நன்றி என்று நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி கொலோசியர் 3:15 நாம் வாசிக்கிறோம். மனதார நன்றி செலுத்தும் நேரம் இது. கண்களை மூடினார்களா அந்த பாடலை பாடலாமே? தெரிந்த பாடல் தானே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். One more time. நன்றியோடே நான் துதி பாடிடும் என் இயேசுநாதா, எனக்காய் நீ செய்தோரோ நன்மைக்கும் இன்னும் நன்றி சொல்லுന്നു நான். மீண்டும் தமிழிலே பாடுவோமே. நன்றியோடே நான் ஸ்துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. எஸ் லார்ட். நினைக்காத நன்மைகளை தருகிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கென்றுமே துதியே. நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மனதார நன்றி செலுத்துங்க. எவ்வளவு நன்மைகள். Thank you Lord. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். மீண்டும் என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதி. எல்லாரும் கரங்களை வைத்து கடைசியா தேங்க்யூ லார்ட். மனதார என்ன அழகான ஒரு ஆலயம், நல்ல போதகர்கள், உங்களை வழிநடத்துகிற அற்புதமான தேவ பிள்ளைகள். நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. எத்தனை பேருக்கு இல்லாத பாக்கியம். தேங்க்யூ லார்ட். என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தேங்க்யூ லார்ட். ஒரு அருமையான அம்மா, அவர்களுக்கு கணவன் கிடையாது, பிள்ளைகள் கிடையாதாம். நடந்த சம்பவம். அந்த அம்மா ஆண்டவர் மேல் அதிகமாக அன்புள்ளவர்கள், எப்பவும் துதித்துக் கொண்டே இருப்பாங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். ஒரு நாள் 31ஆம் தேதி வெளியே கதவை திறந்து சொல்லுகிறார்களாம், ஆண்டவரே நாளைக்கு விடிஞ்சா 1ஆம் தேதி பருப்பு இல்லை, அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஆனா நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க. இப்படி சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு தூங்கிட்டாங்க. காலையில் 5:30 மணி
எழுந்து பால்காரன் வருவான்னு கதவை திறக்கும் பொழுது ஒரு பெரிய சாக்கு மூட்டை கிடக்குதான். என்னது ஒண்ணுமே புரியலன்னு திறந்து பார்த்தா அந்த மாதத்துக்குரிய அத்தனையும் இருக்குதான், பருப்பு எண்ணெய் எல்லாம். உடனே முழங்கால் போட்டு சொன்னாங்க, ஆண்டவரே நேற்று இரவு தான் நான் உங்களுக்கு ஒரு சப்ளிகேஷன், ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தேன், உடனே கொடுத்துட்டீங்க, எவ்வளவு நல்லவர், அல்லேலூயான்னு 5:30 மணிக்கு கத்துனாங்களாம். இருட்டுக்குள்ள உட்காந்துருந்த அந்த மனிதன் வெளியே வந்து, கிளவி உங்க இயேசு ஒன்றும் தரல தெரியுமா, நேற்று கத்திட்டு இருந்தேல, நான் கடையில் போய் உனக்காக 1 மாசத்துக்குரிய எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாஸ்திகன், கர்த்தரே இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லுகிறவன், அவன் கொண்டு கொடுத்துட்டு சொன்னான், பாரு அந்த லிஸ்ட் என் கையில் இருக்குது, அங்கே உள்ளது இங்கே உள்ளதையும் பாரு, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ திருப்பியும் முழங்கால் போட்டு சொன்னாங்களா, ஆண்டவரே இந்த 1 மாத காலமாக இந்த நாஸ்திகனை வச்சு எனக்கு சாப்பாடு போட்டீங்களே, நீங்க எவ்வளவு நல்லவர். நாங்களா கரங்களை தட்டி கர்த்தருக்கு பயமே செலுத்துமா. எவ்வளவு எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்கள். இந்த 1 மாசம் காலம் கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு மனிதனை வச்சு கூட என்னை நீங்க போஷிக்கிறீங்களே, இதுதான் நம்முடைய, நீங்க மாத்திரம் போதும்னு சொல்லி, நீங்க மாத்திரம் வேணும். கண்களை மூடி சொல்லுங்க, இந்த வருடம் முழுவதும் இயேசு மாத்திரம் உங்க கூட இருந்தா கவலையே இல்லை உங்களுக்கு. இல்ல அது வேணும் இது வேணும், பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டினாலும், சொத்து இருந்தாலும் சுகம் இல்லைனாலும், இயேசு எனக்கு வேணும், இயேசு எனக்கு வேணும் சொல்வீங்களா? கண்களை மூடி, ஆண்டவரே நீங்க வாங்க சுவாமி, 2024 என் கரத்தை பிடித்து நடத்துங்க. பிரச்சனை வரலாம், கஷ்டம் வரலாம், இயேசு கூட இருப்பார், வழி நடத்துவார். ஹல்லேலூயா, thank you Jesus. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். கரங்களை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த உலகத்திலே கண்ணை மூடி பரலோகத்திலே கண்ணை விழிக்கும் இந்த நாள் வரைக்கும், இந்த ஆண்டு முழுவதும் இயேசு மாத்திரம் போதும். அவர் வந்தால் சந்தோஷம், அவர் வந்தால் சமாதானம், அவர் வந்தால் உங்க வீட்டில் இல்லாமை மாற்றப்படும். முடியாதவைகளை முடிய செய்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர் உங்க கூட இந்த ஆண்டு முழுவதும் இருப்பாராக. ஃபெய்த் ஏசிய சபை மக்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. Thank you Lord, நீங்க மாத்திரம் போதும் சுவாமி. எங்களுக்காக உங்க சிலுவையில இரத்தத்தை சிந்தின நீங்க எங்களுக்கு போதும். Thank you Lord. யெகோவா நீரே என் ஆத்மநேசர், என் மேல அவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். கரங்களை உயர்த்தி கடைசியா, நீர் மாத்திரம் போதும். யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி கேட்கிறாங்களோ, ஆண்டவரே நீங்க மாத்திரம் இந்த ஆண்டு முழுவதும் கூட இருந்தீங்கன்னா அதை விட என்ன வேணும் சுவாமி, அதை விட என்ன வேணும். Thank you Lord. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் நமக்கு போதும். பெரிய லிஸ்ட் வச்சிருப்பீங்க, இது வேணும் அது வேணும், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. இயேசு கூட இருந்தால் எதை கொடுக்கணுமோ அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் செய்வார். கவலைப்படாதீங்க, இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தம் தான், இயேசு என் கூட இருக்கணும். சரியா? திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். திருநெல்வேலி டு சென்னைலாம் இப்போ நான் ஸ்டாப் பஸ்ஸஸ் வந்துருச்சு. திருச்சியில் நிற்கணும்னாலும் சாரி சார் நிற்க மாட்டோம், கோயம்பேடு தான். இப்போ இன்னொரு புது இடம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, அங்கே தான் சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி தெரிந்த சில கோரஸை சேர்ந்து எழுந்து நின்று பாடப்போம். வயதானவர்கள் கூட ஆண்டவரை அழகா ஆராதிக்கும் ஒரு அற்புதமான காரியத்தை. தலை சரியா இருந்தா கை கால்லாம் சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர் நான் ஐஸ் வைக்கல, உண்மையா சொல்றேன்.
தலை சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும்ல. ஹalleluya. ரொம்ப அழகா உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன சேர்ந்து பாட போறோம், தெரிஞ்ச கோரஸ் தான், சரிதானா? பக்கத்தில் உள்ளவங்க மறந்துருங்க, தேவ பிரசன்னத்தை மட்டும் உணர போகிறோம். praise and worship will lead to the very presence of God. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. துதி ஆராதனை தேவ பிரசனம், துதி ஆராதனை தேவ பிரசனம். ஆண்டோட பிரசனம் வந்துட்டுனா அதை விட சந்தோஷம் வர ஒண்ணுமே இல்லைங்க. பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்கள் செய்யற ஒண்ணே ஒண்ணு, ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க. வேதத்திலே எங்கு கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய தாசர்களுக்கு எப்படி கிருபைகளை கொடுத்தார்னு தியானிக்க போகிறோம். We're going to meditate in the Bible what are the places where the Lord gave அதே grace. வேளையிலே கிருபை பெற்ற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி மற்ற ஜனங்களிலிருந்து வேறுபடுகிறது என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். We're going to meditate how the life of the people who received the grace was different from others. வாசியுங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Read from the book of Genesis 6th chapter and the 8th verse. But Noah found grace in the eyes of the Lord. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அநேக யோசித்துக் கொண்டிருப்பார்கள், கிருபை என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே தான் கிருபை என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். Many might be thinking this word grace might be found only in the New Testament. ஆனால் தேவன் பழைய ஏற்பாட்டிலே நோவாவின் காலத்திலிருந்து கிருபைகளை அதிகமாய் கொடுத்து வந்ததை நாம் பார்க்கலாம். But we can see in the time of Noah the Lord gave his grace abundantly. வேதத்திலே இந்த இடத்திலே தான் கிருபை என்ற வார்த்தை முதன்முதலாக வருகிறது. In the scripture this was the first time the word grace appears. அந்த இடம் முதல் தொடர்ந்து அநேகம் தாசர்கள் தம்முடைய கிருபையை கொடுத்து தேவன் கிருபையை நடத்தி வந்தார். And continually in many places in the Bible the word grace was been appeared. தேவனுடைய கிருபையை பெற்றவர்களுக்கும் சாதாரணமான மக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. There is a huge difference between a person who received the grace and a person who has not received the grace. இன்றைக்கு நாம் தேவனுடைய கிருபையை பெற்ற நோவா அவரை குறித்து தியானிக்க போகிறோம். Today we are going to see about Noah who found grace. இன்னைக்கு தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு கிருபை பெற்ற நோவா. The topic of today meditation is Noah found grace. பாருங்க, நீதிமானாய் இருந்த நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் இந்த கிருபை அளிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தேவ திட்டத்திலிருந்து விழுந்து போன ஒரு கூட்டத்து ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவர்களாக நோவாவும் அவருடைய குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Noah and his family received grace in the sight of God because there was a generation which was fell from the plans of God, and among that Noah and his family was fulfilling the will of God. பக்தியற்ற ஜனத்தின் மத்தியிலே தேவனுக்கென்று பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். And a generation who are living an ungodly life, among this Noah and his family was living a godly தேவன் life. அவிதமாக வாழ்வதற்கு அவளுக்கு கிருபை கொடுத்தார். And the Lord gave grace to them to live like that. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. I believe even in our life many different situations we are facing. அந்தந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கேற்ற கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறேன். And I believe in all these situations to live our life the Lord is giving his grace. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபை பெற்றவராக நோவா வாழ்ந்து கொண்டிருந்தார். And Noah was also living a life receiving the grace of God. பாருங்கள், கிருபை மற்றவர்களிலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது. Grace separates us from others. தேவ கிருபையினால் தான் நான் இவ்விதமாக இருக்கிறேன்னு விசுவாசிக்கணும். We have to believe by the grace of God we are able to live like this. அவருடைய கிருபை இல்லாமல் இவ்விதமாக நான் ஜீவிக்க முடியாது. We cannot live without by his grace. இந்த கிருபை என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான காரிஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. And we know now the word grace comes from the Greek word called charis. பாருங்க, இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு இறையியல் வல்லுநர்கள் இவ்விதமாக அர்த்தம் கூறுகிறார்கள். And the theologians give a definition for grace like this. தகுதியில்லாத ஒரு மீது தேவன் பாராட்டும் இரக்கத்துக்கு பெயர் தான் கிருபை. And grace is the mercy that God shows to an unworthy man. இப்ப கொஞ்சம் ஒன்றை யோசித்து பார்க்கலாமா? Now can we think about a while? நம்மை தேவன் இந்த நிலையிலே வைத்திருக்கிறது அவருடைய கிருபை என்று எத்தனை பேர் கொள்றீங்க?
And He's reminding us the state where we are living now is only by His grace. அதற்கு நான் தகுதியற்றவன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? கரமூடி சோதரிக்கலாம் அந்த வேளையில. How many of you accepting and saying, I'm unworthy for this? பாருங்க, அவர் கிருபையினாலே தான் நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். By His grace we are working. அவர் கிருபையினால தான் நாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். By His grace we are doing our business. அவருடைய கிருபையினால தான் நாம் படிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். By His grace we are able to pursue and study. அவர் கிருபையினால தான் நாம் வெற்றிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And by His grace we are able to live victoriously. அதற்கு நாம் தகுதியில்லை என்று நாம் எண்ணிக்கொண்டே காணப்பட வேண்டும். We have to count that we are unworthy for all this. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தகுதியற்ற ஒரு மனுஷன் மீது தேவன் பாராட்டுகிற இரக்கத்தினுடைய அந்த பட்டியலில் தான் நோவா முதலாவதாக வருகிறார். And Noah comes first in the list, on the list of all the undeserving men. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மற்ற மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து சற்று வேறுபட்டு காணப்படுகிறது. And when we see his life is different from the others. பாருங்கள், அவருடைய வாழ்க்கை அந்த பயபக்தியற்ற ஒரு பக்தியற்ற சந்ததியின் மத்தியிலே ஒரு பயபக்தியுள்ள வாழ்க்கை வாழும்படியான கிருபை கற்றுக் கொடுத்திருக்கிறார். And the Lord gave a grace among a generation who was living ungodly. He and his family were able to live godly life. இன்றைக்கு செய்தியின் தலைப்பை பார்க்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரணம் தெரியுமா? நாம் கிருபை பெற்றவர்கள் எப்படி மற்றவர்களிலிருந்து வேறுபட்டு வாழ்வது என்பதை குறித்து கர்த்தர் பேசுவாராக. And today the Lord may speak to us, we who receive the grace of God, how much difference we have to live from others. கிருபை நமக்கு அருளும் மேன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். We are going to see the exaltation, what the grace is given to us. வாசிக்கலாம். முதலாவதாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. Read from the book of Genesis 6th chapter and the 9th verse. This is the genealogy of Noah. Noah was a just man, perfect in his generations. Noah walked with God. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான். Noah was a just man and perfect in his generation. நீங்கள் வேதத்தில் வாசித்திருப்பீர்கள், நோவாவின் காலத்திலே பாவம் பெருகினதாய் காணப்படுகிறது. And you would have read in the scripture, in the days of Noah sin have increased. பாவ சந்ததிகளுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். We can see the life of wicked generations. ஆனால் அந்த சந்ததிகளின் மத்தியிலே நோவா தேவனோடு நடந்தார்னு பார்க்கிறோம். But among this generation Noah was walking with God. அதற்கான கிருபையை கர்த்தர் அன்றைக்கு நோவா கொடுத்தார். And the Lord gave the grace on that day for Noah. முதலாவதாக இந்த கிருபை தருகிற மேன்மை என்ன தெரியுமா? You know what is the exaltation of grace? தேவனோடு நடக்கச் செய்யும். It will make you walk with God. நோவா தேவனோடு நடந்தார்னு பார்க்கிறோம். And we can see Noah walked with God. இந்த வருடத்தின் முதல் மாதம், அதாவது முதல் தேதியிலே அநேகர் பல தீர்மானங்கள் எடுப்பார்கள். In the first day of the year many will take a lot of decisions. பல தீர்மானம், நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று பல தீர்மானம் எடுப்பார்கள். Many decisions they will take. I will do this, I will do that. நீங்கள் கூட நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கலாம் அல்லவா? You could have also taken many resolutions, right? உங்களுடைய வாழ்க்கையிலே நான் இன்று முதல் அதை செய்வேன் ஆண்டவரே. Lord, I will from today I will do this, Lord. அவ்விதமாக நான் தேவனோடு நடப்பேன், ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், பல தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். Many resolutions we would have taken. Lord, I will walk with you, I will read Bible, I will pray. உண்மையாகவே உலகத்தார் அநேகம் தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். Truly the worldly people take a lot of decisions. நான் கேள்விப்பட்டேன், இந்த தினமும் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அல்லவா, அவங்க எல்லாம் நிறைய தீர்மானம் எடுப்பாங்களாம் வருடத்தின் ஆரம்பத்திலே. And we have heard the people who are going to gym in the beginning of the year, they will take a lot of resolutions. அந்த ஜிம்ல முதல் தேதி போனா அவங்க வீடு ஃபுல்லா பார்க்கிங்கா இருந்துச்சான். ஏன்னா அன்னைக்கு எதிர்பார்த்து ஜனங்க எல்லாரும் நான் பயங்கரமாக உடற்பயிற்சி செய்வேன்னு தீர்மானிப்பாங்களாம். ஆனா 3ஆம் தேதி அந்த பார்க்கிங்கே காலியா இருந்துச்சான். In the first day of the year everyone take a resolution that we will go to the gym, but on the 3rd day the parking was empty. ஆளே இல்லையா? There is no man at all. அந்த எடுத்த தீர்மானம் எவ்வளவு நாள் தெரியுமா? மேக்ஸிமம் ஒரு நாள், அடுத்த நாளே பாதி குறைஞ்சு போச்சு. The resolution that they took was one day or maybe half a day on the next day. ஆனால் நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்ய போகிறோம். But today we are going to take a decision. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் உம்மோடு நடந்ததை பார்க்கிலும்
இந்த வருடம் நெருங்கி கூடவே நடப்பேன் என்று தீர்மானிக்க வேண்டும். We have to decide, Lord, all this year the way that I walked with you, Lord, in this year I will walk more closely with you, Lord. பொதுவாக சபைகளிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் நல்லா வருவாங்க சபைக்கு. Generally when we see in churches, in the first week everyone gathers. ஆனால் இந்த பண்டிகை நாட்கள் இருக்கிறது அல்லவா, But during the festival time, ஈஸ்டர், பின்பதாக கிறிஸ்மஸ், பின்பதாக நியூ இயர், இந்த 3 நாட்கள், the 3 days of Easter and Christmas and the New Year, 3 நாட்கள் கிறிஸ்தவர்களாக அநேகர் இருக்கிறார்கள். many are like a 3-day Christians. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் சேர்லாம் நிறைய எவ்வளவு போட முடியுமோ இவ்விதமாக காலியாட்டங்கள் இல்லாமல் அவ்விதமாக போட்டு கூட்டம் வெளியே நின்று கொண்டிருக்கும். And there will be lot of people who have gathered. There will be no place, there is no seat empty like this. நம்முடைய சபையில் அப்படி பெந்தகோஸ்து சபையிலும் காணப்படுகிறார்கள். அன்றைக்காவது வர்றாங்களே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். Even it is happening in Pentecostal churches. அன்றைக்காவது நான் கிறிஸ்தவன் ஞாபகம் இருக்குது, ஸ்தோத்திரம். Praise God, they remember that they are Christians only on that day. பண்டிகைக்கு வருகிற கிறிஸ்தவர்களா இருக்காமல் இந்த பக்தியற்ற உலகத்திலே ஜனங்கள் மத்தியிலே தேவனோடு நடக்கிற நோவாவாக மாறும்படியாக இன்றைக்கு உங்களை அர்ப்பணிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. And the Lord may give you grace to surrender, not as the Christians who come only on the festival, but like Noah who lived among all the ungodly and the wicked people. பாருங்க, இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம், 6:5 வாசிங்க. Then the Lord saw that the wickedness of man was great in the earth, and that every intent of the thoughts of his heart was only evil continually. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. மனுஷருக்கு ஒரு பெயர் ஒன்று கொடுக்கப்படுகிறது. A name was given to man. பொல்லாதவன் என்று பெயர் கொடுக்கிறது வேதம். The Bible says he's a wicked man. பாருங்க, பொல்லாத ஒரு சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. And there was an evil generation who was living. அதன் நடுவிலே உங்களையும் என்னையும் தேவன் எப்படி காணணும் தெரியுமா? அவரோடு நடக்கிற, அவரை பிரியப்படுத்துகிற ஒரு சந்ததியாக வாழ இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க போகிறோம். We are going to decide today and surrender that among all this unholy and godly people, we are going to live close with God. இந்த அக்கிரமக்காரர் மத்தியிலே முழுவதும் அக்கிரமக்காரராக இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இந்த நோவாவும் அவன் குடும்பமும் தேவனுக்கென்று பக்தியாய் வாழ்வதை பார்க்கிற தேவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். How much happier the Lord would have felt when Noah and his family were living godly life among all these wicked people. கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய மத்தியிலே ஒரு கீழ்ப்படுகிற பிள்ளையை பெற்றோர் கண்டால் அவங்களுக்கு எவ்வளவு அந்த பிள்ளை மேல அன்பு வரும் தெரியுமா? If a parent sees one child, an obeying child among all the unobeying child, how much happy they will feel. இவன் நான் சொல்றது கேட்க மாட்டாயா? They won't listen whatever they say. அவனை கணக்கிலே சேர்க்கிறது இல்ல அப்படின்னு ஒரு பிள்ளைங்க இருப்பாங்க. There are children, they will say we have not counted that child at all. ஆனா நான் நினைக்கிறத புரிஞ்சு கொண்டு என் புள்ள செய்வாயான்னு சொல்றத அந்த பிள்ளைகள மேல ஒரு விருப்பம், தனி விருப்பம் வரும் அப்படின்னு சொல்றவங்க கைவிட்ட வேண்டாம், நம்ம வீட்டுல பிரச்சனை வரும். அதனால நீங்க யோசித்து கொள்ளுங்க. And they will have a special love to a child because he will do whatever I think and whatever I want for. பாருங்க, அப்போ தேவனுக்கு பாருங்க அந்த நோவாவை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். And look at God, how much happier he would have felt seeing Noah. இரண்டு விதமான நடக்கையில பார்க்கிறோம் இந்த இடத்துல. We can see two types of godly walk. ஒன்று அக்கிரம நடக்கை, One is the wicked walk. இன்னொன்று தேவனோடு நடக்க அனுபவம் என்று பார்க்கிறோம். Second, an experience to walk with God. இதுல எந்த விதத்துல எல்லாம் நடக்கிறாங்க உண்மைதான். நாம் எந்த நடக்கையில் நடக்கிறவளா காணப்படுகிறோம்? Everyone is walking, that is true. And what walk are we walking? பாருங்க, அந்த பக்தியற்ற அந்த ஜனங்கள் மத்தியிலே தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை நோவா வாழ்ந்தார். Noah did a peaceful life among the people who are doing wicked. இந்த செய்தியை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இருதயத்திலே வந்த ஒரு பரிசுத்தவான் யார் என்றால் பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள். When pastor was meditating about this message, one person came in his thought was Pastor Sundaram.
சுந்தரம் ஐயா என்பவர் அருமையான நம்முடைய ஏசிஏ சபைகளுடைய ஸ்தாபகராய் காணப்பட்டார். And Pastor Sundaram was the founder person for our ACA. அவருடைய செய்தியிலே ஒரு வசனம் கண்டிப்பாக ஒவ்வொரு செய்தியிலும் இருக்கும். And there will be one verse in all the messages that he gave. வாசிங்கள் மீகா 7:14 வசனத்தை வாசிக்கலாம். And read from the book of Micah 7th chapter and the 14th verse. Shepherd your people with your staff, the flock of your heritage, who dwell solitarily in a woodland in the midst of Carmel. Let them feed in Bashan and Gilead, as in the days of old. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. அதில் காணப்பட்ட காரணம் தெரியுமா? கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற மந்தை. Who dwells solitarily in a woodland in the midst of Carmel. அதிலே தனித்து வனவாசமாயிருக்கிற மந்தை என்று அழுத்தி பேசுவார்கள். And he very specifically says about a flock who stays அப்போ alone. தேவன் அவர் பார்க்கும் பொழுது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வித்தியாசம் தெரிய வேண்டும் என்று சொல்வார்கள். And you and I who are living in this world, when the Lord sees us, there should be a big difference. உண்மையாகவே உலகத்தாருக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. காரணம் நாம் தேவனிடத்திலே கிருபை பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். Truly there is a huge difference between us and the worldly people, is because we are the people who receive the grace of God. உண்மையாகவே தேவனுடைய சமூகத்திலே இருந்து நாம் வாழ்க்கையை தொடங்குவோம் என்றால் நம்முடைய முகமே நம்முடைய முகத்தின் ஒளியே வித்தியாசமாக இருக்கும். Truly when we start our life in the presence of God, our glory on our face will be completely different. உண்மையாகவே மோசேயின் முகம் 40 நாள் அவருடைய சமூகத்தில் இருந்து வந்த உடனே அந்த முகத்தை மக்கள் பார்க்க முடியவில்லை. When Moses was 40 days in the presence of God, when he came down, the people could not see his countenance. நம்முடைய சிலருடைய முகம் மக்கள் பார்க்க முடியாம தான் இருக்குது. Today many of our faces are not able to see. அதே வார்த்தை தான், அந்த வார்த்தை புரிஞ்சுப்பீங்க வித்தியாசத்தை. Same word, but you have to understand the meaning. பாருங்க, நம்முடைய முகம் தேவ சமூகத்திலே நிறைந்து கிருபை பெற்ற கிரேஷியஸாக அவிதமாக நம்ம முகம் காணப்பட விரும்புகிறார். Our face should receive the glory of God, and our face should be so gracious to see. தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்ற விசேஷமான ஜனங்களாக காணப்பட விரும்புகிறார். And the Lord wants us to be a special people who receive the grace in the sight of God. நம்முடைய கிருபையை ஊற்றுவீராக. எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புவீங்க இந்த வேளையிலே? How many of you wanted to pray, Lord, pour out your grace over me? ஏனென்றால் இந்த நாட்கள் நோவாவின் காலத்திலே உள்ள நாட்களை போல இருக்கிறது வேதம் கூறுகிறது. Because the scripture says these are the time, it is same as the time of Noah. வாசிங்கள் லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை 30ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அந்த வேளையிலே Read from the gospel book of Luke 17th chapter 26th and the 30th verse. And as it was in the days of Noah, so it will be also in the day of the Son of Man. Even so will it be in the day when the Son of Man is revealed. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் ஒரு நாட்களில் நடக்கும் என்று பார்க்கிறோம். It is written in the Bible, as it was in the days of Noah, so it will be also in the days of the Son of Man. தெளிவாய் காணப்படுது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படி நடக்கும். And very clearly it is written, it will be the same in the Son of Man revealed. உண்மையாகவே ஒரு பக்தியற்ற சந்ததியின் மத்தியிலே நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Truly we are living among the people of ungodly people. இந்த சந்ததியிலே தேவனை பிரியப்படுத்தி அவருடைய கிருபை பெற்றவர்களாக அவரோடு நடக்கிறவர்களாக நீங்களும் நான் வாழ்கிறோமா? In this generation we have to please God and receive the grace of God and walk along with God. வாரத்தில் ஒரு நாள் தேவாலயத்துக்கு வரோம். Only once in a week we come to church. மீதி திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் உலகத்திலே அபிதமா காணப்படுகிறோம். From Monday till Saturday we are living in this world. அப்போ நாம் எப்படி காணப்படுகிறோம்? உலகத்திற்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு என்ன? What is the difference between the worldly people and us? பாருங்க, அநேகர் நம்முடைய வேலை ஸ்தலத்திலே இயேசுவரியாத மற்றவர்கள் இருப்பார்கள். In our workplaces many people are there who don't know அவங்களுடைய God. வாழ்க்கை முறை வேறு விதமாக இருக்கும். Their living life will be different. நம்முடைய வாழ்க்கை வேறு விதமா இருக்கும். And our life will be different. பாருங்க, அப்போ நாம் என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. Think about what difference are we causing.
பாருங்க நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க அநேகம் பிளான் போடுவாங்க. Our friends along with us, they will plan a lot of plans. எல்லாம் ஜாலியா ஆபீஸ் டூர் போலாம் பிளான் போடுவாங்க. And they will plan, let's go for an office tour. நீங்க டூர் போங்க வேண்டாம்னு சொல்லல. We are not saying don't go for a ஆனால் tour. போகிற இடத்திலே கர்த்தரை பிரியப்படுத்துகிற அவரோ நடக்கிற கிருபை பெற்ற மகன் மகள் என்ற அந்த காரியத்தை நீங்கள் உலகத்துக்கு பறைசாற்ற வேண்டும். But in the places where you are going, you should show that you are a child of God who receive the grace of God and walking with God. உண்மையாகவே உலகத்தின் பார்வை நம்மீது காணப்படுகிறது. Truly the eyes of the world, that people is looking at us. பக்தியற்ற சந்ததி பயபக்தியுள்ள சந்ததியை பார்த்து கொண்டிருக்கிறது. Our ungodly generation is watching a godly generation. கிருபை பெற்ற உங்களை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறது. It is watching you and I who receive the grace of God. அது நடுவிலே பரிசுத்தவான்களை போல பரிசுத்தமாய் வாழுகிறோமா நோயை போல? And among that, are we living holy as a holy saint? ஆனா இவன் சும்மா பேருக்கு தான்யா எல்லாம் நம்ம மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்களா? Or else that say he just simply same like her. இல்லை, தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக கிருபை பெற்ற வாழ்க்கையை வாழ கத்த கிருபை செய்வாராக. The Lord may help us to live a holy life and to receive the grace of God. தனித்து அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் மையப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ கத்த கிருபை செய்வாராக. And the Lord may be gracious to help to live separately and receive the grace of God. தேவனு நடக்கிற வாழ்க்கையை வாழ கத்த கிருபை செய்வாராக. The Lord may be gracious to give a life to walk with God. இரண்டாவதாக கிருபையினாலே தேவன் என்னென்ன வித்தியாசத்தை நமக்கு கொடுக்கிறார். And second, by the grace, what are the difference that the Lord gives to us? வாசிங்கள் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Read from the book of Hebrews 11th chapter and the 7th verse. By faith Noah, being divinely warned of things not yet seen, moved with godly fear, prepared an ark for saving of his household, by which he condemned the world and became heir of the righteousness which is according to faith. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தெய்வ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவின் காலத்திலே பாருங்க ஒரு எச்சரிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றாராம். In the days of Noah, he received a caution. என்ன எச்சரிப்பு என்று பார்க்கும் பொழுது மழை வருது எல்லாரும் மனம் திரும்புங்க அப்படின்னு எச்சரிப்பை பெற்று அந்த பேழையை உருவாக்கி என்ற கட்டளை பெற்றார். What was the warning? There is going to be a rain, everyone get prepared, and he made an ark. அந்த எச்சரிக்கையை பெற்று அடுத்த வார்த்தை பயபக்தி உள்ளவனாகி And he received this caution and became God. அதின் விளைவு என்ன தெரியுமா? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். And the result of it, that he prepared an ark for saving his household. பாருங்க எச்சரிப்போடு நடக்க Walk with caution. தேவனும் நடந்தார்னு பார்க்கிறோம். We saw walked with God. எச்சரிப்போடு நடந்தார்னு பார்க்கிறோம். And we are seeing walked with caution. இந்த நாட்களிலே மிகுந்த எச்சரிப்போடு நடக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். In these days that we have to walk with caution. தேவன் எச்சரிப்பாய் சில வார்த்தைகளை சொல்லுவார். The Lord will give few words of warning. பாருங்க நல்ல அவர் முழுசுமா அதாவது பெரிய நடக்க போற காரியம் சொல்லி எச்சரிக்க மாட்டார். He won't say all the things which is going to happen later. ஒரு சின்ன ஒரு எச்சரிப்பின் ஒரு வார்த்தைகளை கொடுப்பார். He will give a small little word of warning. அதை கேட்டவுடனே நாம் உஷராக எச்சரிப்பாயிடணும். And when we hear it, we should immediately get alert. பாருங்க இவ்விதமாக நோவா பாருங்க தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து ஒரு எச்சரிப்பை பெற்றாராம். And Noah was being divine of the things that he has not அந்த seen. நாட்களிலே மழையை பார்க்கல, அபிதமாக பெரிய கப்பலை பார்க்கல, அபிதமாக எதுவும் கிடையாது. அந்த நாட்களிலே தேவன் பேழை குறித்து பேசுறார், மழை வரப்போகுது, ஜலப்பிரளயம் வரப்போகுது குறித்து தேவன் பேசுகிறார். In those days he haven't seen a rain, he has never seen such a big ark, but the Lord is talking about the ark and the rain to the people. அதை கேட்டு எச்சரிப்படைந்து அவர் செய்தபடினாலே தன் குடும்பத்தை காப்பாற்றினான்னு பார்க்கிறோம். Because of this caution he obeyed it and he built an ark for it. சில காரியங்களை குறித்து தேவன் சில எச்சரிப்பை தருவார். And the Lord will give a caution of few things. விசேஷமாக நம்முடைய சரீரத்தை குறித்தும் எச்சரிப்பை கொடுப்பார். Sometimes about our body also he will warn us. நம்முடைய முந்தின தலைமுறைகளுக்கெல்லாம் இந்த சுகர் அதாவது டயபெட்டிக் சொல்றது அவங்களுக்கு தெரியாத ஒன்றை காணப்பட்டது. In our previous generation the people doesn't know about what is diabetes. அவங்க பண்ணதை பார்த்தா
ஒருவேளை உங்களுக்கு அந்த சுகர் தான் இருந்திருக்கும் போல, அதனால தெரியாதனால அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு கொண்டிருப்போம். And we might be thinking the things that they were doing because of the diabetes, they might be doing these things. பாருங்க, சில சிம்டம் காண்பிப்பார். It will show few symptoms. டாக்டர்கிட்ட போன உடனே என்ன டாக்டர் என்ன கேட்பீங்க, உங்களுக்கு என்ன சிம்டம் இருக்குன்னு கேட்பீங்க அல்லவா? If you go to a doctor, the doctor will ask you, doctor, what is your symptom? பாருங்க, அப்போ அந்த வியாதிகள் தாக்குவதற்கு முன்பதாக அந்த சிம்டம் வச்சு தீர்மானிச்சிடுவாங்க. Before the disease attacks them, they will find it out by the symptoms. பாருங்க, சில வந்து பேசிட்டே இருப்பாங்க, கையில் சொஞ்சிட்டே இருப்பாங்க. Some they will be keep on talking, but they will be scratching their hands. பார்த்துருக்கீங்களா? அவங்க ஏன் சொஞ்சிட்டே இருப்பாங்க. They will be scratching their hands. அப்போ டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஏன் கையை சொல்லுறீங்க, உடனே சுகர் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. And they will, doctors when they watch them say, they'll ask, why are you scratching your hand, and check for the diabetes. அந்த வியாதி வராம காத்துக்கொள்ள ஆண்டவரே என்று ஜெபித்து அனுப்புவது வழக்கம். And it is usual that we pray the Lord that this disease should not attack them. நாங்க போய் டெஸ்ட் எடுங்க சொல்ல முடியாது, டெஸ்ட் எடுக்க சொல்ல முடியாது. And we cannot say them to go and take a அதனால test. நாங்க ஜெபிச்சு ஆண்டவரே நீங்க காத்துக்கொள்ளும்னு ஜெபிச்சு அனுப்ப வழக்கமா இருக்கு. So we pray them and we say, Lord, take care of them. அன்னைக்குடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சில நேரங்களிலே பாதிக்கப்பட்டவன்னு சொல்லுவாங்க, அந்த நாள்லயே உனக்கு லைட்டா தெரிஞ்சதுல அப்பவே நீ ட்ரீட்மெண்ட் போயிருக்க வேண்டியதுதானே அப்படின்னு கேட்பாங்க. And some when they are affected so much and they will say, previously you knew about it, right? You should have gone to the doctor. தேவன் ஒரு சில எச்சரிப்புகளை நமக்கு தந்த உடனே நாம் அதை பிடித்து கொண்டு மிக மிக எச்சரிப்போடு செயல்பட கத்த கிருபை செய்வாராக. And when the Lord gives you warning, we should be more alerted and be more cautious about it. அவர் சொல்றாரு இந்த அருமையான அந்த நோவாவை பார்த்து, அப்பா உன் நாட்கள்ல இருக்கிற மனுஷங்க அவன் நினைப்பே பயங்கரமான நினைப்பா இருக்குது, அதை பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்குது, அவங்களெல்லாம் அழிக்க போறேன், அதனால ஒரு பேடு செய்ப்பான்னு சொல்லியிருப்பாரு. பாருங்க, உடனே அதை பிடித்து கொண்டு ஆண்டவரே எப்போ எப்படி செய்யணும் கரெக்டாக கேட்டு அந்த மெஷர்மெண்ட் கூட அவர் சொன்னபடி செய்து பார்க்கலாம். And the Lord would have said to Noah, the people who are living in your time, even their thoughts were so evil, and the Lord said to build up, now immediately asked the counsel of God and started to build the ark. கடந்த டிசம்பர் மாதத்திலே நம்முடைய வானிலை அறிக்கை நிலையத்தார் மறுபடியும் எச்சரிக்கை பண்ணி கொண்டே இருந்தாங்க. And in the monsoon time, they were completely alerting every time. அந்த டிபார்ட்மெண்ட் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டே இருந்தாங்க, என்னன்னா மழை வரப்போகுது, அதிக மழை வரப்போகுது, மிக அதிக கனமழை வரப்போகுது, அதிக அது அந்த வார்த்தையில் வித்தியாசங்களாக இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது எவ்வளவு மேக்ஸிமம் சொல்ல முடியும் சொன்னாங்க. ஆனால் யாரும் அதை கேட்டு இவங்க எப்போது அப்படி தான் சொல்லுவாங்க. The meteorological department was saying, and they were alerting everyone, they're going to be rain, they're going to be heavy rain, they're going to be very high, and they were giving red alerts about it. இவங்க மழை வரும்னா அன்னைக்கு தான் வராது. And when they say rain, only that day it won't rain. அதனால எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டோம். So everyone was so relaxed about it. அது வெளியே பார்த்தோமா, and you saw the result of it. எச்சரிப்பை கேட்ட உடனே அந்த காலத்துல இல்ல அப்படி நடக்கலன்னா அந்த எச்சரிப்பை கேட்டு எச்சரிப்பா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். And when we have this warning, we have to listen to this warning and be cautious about it. பாருங்க, இது மனுஷகுமாரன் வரும் காலமாகிய கடைசி காலம் என்று தேவன் எச்சரித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். And the Lord was keeping on warning them, saying, this is the last days where the Son of Man is going to come. காரணம் இந்த கடைசி நாட்கள்ல இவ்விதமாக ஆயத்தத்துக்குரிய செய்திகள் எல்லாம் நமக்கு மறந்து போகும். Because in this last days all the preparatory messages will be deleted by the Satan. சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்தா தெரியும் பாஸ்டர், அவர் பேசின வார்த்தைக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு பாஸ்டர். And they will say, pastor, you know that pastor who came and when he preached it was so much comfort for me. நம்ம வருஷம் ஃபுல்லா உயிர் கொடுத்து பேசிட்டு இருப்போம் அந்த இடத்துல. And all through the year pastor might அத பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. And they won't say anything about it. ஆனா அன்னைக்கு ஒருத்தர் வந்தா தெரியும் பாஸ்டர். But you know pastor, that day that pastor came. எவ்வளவு ஆறுதலா பேசினாரு. He spoke so encouragingly. இந்த நாட்களில் ஆறுதலா பேசுறதை விட எச்சரிப்பாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். In these days we are speaking more cautious. மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்க போகிற கண் கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். We are speaking about the things which is going to happen when the Son of Man is going to come. அதை கேட்டு எச்சரிப்படைந்து வருகின்ற ஆயத்தப்படுகிறவர்கள் நோவா தன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டது போல பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. And those who listen to this and be more cautious, like how Noah and his family household were saved, you will be saved in the last days. நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பது நம்முடைய கருத்தில் தான் இருக்குதுன்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வேளையிலே.
it is in our hands of our family members and all the people who are depending on us. எச்சரிப்போடு காணப்பட வேண்டுமா? We live with caution. இயேசு வருகிற நாட்களை குறித்து எச்சரிப்போடு காணப்பட வேண்டும். We have to be more cautious in the days that the Lord is going to come. ஆனா நாம் இப்பொழுது நோவாவை போல ஜீவிக்கிறவளா காணப்பட்டு ஏனோ தானோ என்று ஜீவிக்காமல், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தமாய் காணப்பட கிருபை செய்வதாக, இந்த பயபக்தியற்ற சந்ததியின் மத்தியிலே உம்மை பிரியப்படுத்த சந்ததியாக நான் வாழ கிருபை செய்வதாக என்ன கேட்க வேண்டும் என்பானவளே. We have to ask God, we should not live a lethargic life, but like Noah, help me to prepare and to walk with caution. ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே எச்சரிப்போடு நடக்க கிருபை செய்வதாக சொல்லுமா தேவன் இந்த வேளையிலே. Can we say to the Lord in the last days, Lord, I have to walk with caution. மூன்றாவதாக வாசியுங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14 22 வாசியுங்கள். Read from the book of Genesis, 6th chapter, 14th verse and 22nd verse. Make yourself an ark of gopher wood. Make rooms in the ark and cover it inside and outside with pitch. Thus Noah did, according to all that God commanded him. So he did. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இந்த செய்தி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. When pastor was preparing the message, these particular words attracted him. தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். According to all that God commanded him, so he did. தேவ கட்டளைப்படி நடந்தார் என்று பார்க்கிறோம். And we see he walked according to God's command. தேவ கட்டளைப்படி நடந்தார். And he walked according to the commands of God. நோவாவுக்கு ஒரு வித்தியாசமான கட்டளை வந்தது. And there was a different command to Noah. அந்த நாட்களிலே அறியாத ஒன்றை கொடுத்த கட்டளை. And the command was the thing that he has never heard about it. அதாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் என்னவென்றால், மூடு பனி எழும்பி பூமியை நினைத்தது என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த பனி பூமியை நினைத்ததா. And the mist was covering the earth. பாருங்க, அப்போ அது வரைக்கும் நோவா காலம் வரைக்கும் மழையே பெய்யவில்லை. Until the days of Noah there was no rain. அந்த மழை பெய்யாத ஒரு காலத்திலே மழையே பார்த்ததில்லை. அப்போ அந்த காலத்திலே அவரை பார்த்து மழை வர போதுப்பா ஒரு பேழை செய்யின்னு கத்த சொன்னா புரிஞ்சிருக்காது. At the time he has never seen a rain before, and the Lord is saying there will be a rain and you start to build an ark. பாருங்க, ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்னு சொன்னாரு. And he says there going to be a rain. பாருங்க, அப்போ ஜலப்பிரளயம் என்று 6:17 வாசிக்கிறோம். ஜலப்பிரளயம் என்று, அப்போ அந்த ஜலப்பிரளயம் என்றால் என்னவென்று தெரிந்திருக்காது. And there is going to be a flood. You would have never heard about this flood before. ஒரு பிரளயம் வரப்போகுதுப்பா. பிரளயமா வீட்டில் பேசிப்பான்னு நினைக்கிறேன். தேவன் பிரளயம் வரப்போகுதுன்னாரு, அது என்ன பிரளயம் ஒன்றும் புரியலன்னு பேசியிருப்பாரு. Noah would have spoken his family saying, the Lord said there's going to be a flood. What is this flood? அப்புறம் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு. And the Lord has given all the measurement now. அப்பா 3 தொட்டிகள் இருக்கணும், அருமையா 3 டெக்ஸ் இருக்க மாதிரி ஒரு கப்பல் கட்டணும்ன்ற மாதிரி பயங்கரமான பிளான் கொடுத்துட்டாரு. And a big plan was given to him that it should have 3 decks. அப்போ இந்த நோவா அது எப்படி செய்திருப்பா? How did this Noah would have done that? அவருடைய கீழ்ப்படிதலை பாருங்க. You see his obedience. அதான் உண்மையான கீழ்ப்படிதல் பாடவளே. That is a true obedience. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்னு பார்க்கிறோம். And we can see he obeyed to the commandment of God. பாருங்க, அந்த பேழையை அவ்வளோ பெருசா உண்டு பண்ணணுமான்னு கேட்டிருக்கலாம். They asked, like, you have to build such a big ark. எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி கட்டின போதாதா, ஒரு சின்ன ஒரு போட் மாதிரி இருந்த போதாதா அப்படி கேட்டிருக்கலாம். He could have asked, is it not enough if I built a small boat for me and my family? உனக்கு மட்டும் இல்லப்பா, எல்லா மிருகஜீவன் வரப்போகுது அப்படியான்னு கேட்டிருப்பாரு. And the Lord would have said, not only for you, for all the animals and all the flocks. இந்த நோவா அப்படி கட்டளைப்படி செய்தார்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமானது எனக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா, அது அப்புறம் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாக காணப்பட்டது. It was so surprising when we see that Noah did everything what the Lord commanded, because you cannot comprehend in your mind. உண்மையாகவே அந்த பேழையினுடைய அளவை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். If you see the measure of the ark, it will be so surprising. இது அமெரிக்காவிலே பீட்டர்ஸ்பர்க் என்ற கெண்டகி மாநிலத்தில் அமைந்திருக்கிற ஒரு இடத்திலே நோவாவின் பேழையுடைய அதே அளவின்படி கட்டப்பட்ட பேழை. This is an ark which has been built on the same measure of the ark of Noah in Kentucky, in Petersburg. இன்றைக்கும் இது இருக்கிறது. It is same like this. அது உள்ள பாருங்க,
இப்படி இருக்கிறது. இன்னும் மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்குது அதுக்குள்ளே. All the animals are there inside the ark. இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் வைக்கும்படியாக அந்த அளவுக்கு அங்கே பின்னால் இருக்க மரத்தை பாருங்க, அதை பாருங்க இப்போ எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்க. அதுக்கு உள்ளே நோவா குடும்பத்தாரோடு வாழும்படியாக அமைப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நீர்வாழ் ஜந்துக்கள் பாருங்க, அந்த ஊடுகிற பிராணிகள், எல்லா மிருகங்களை அடித்து வைப்பதற்கு கூண்டுகள், அவற்றுக்கு வேண்டிய தண்ணீர், சுத்தமான தண்ணீர், ஆகாயத்தில் வர தண்ணீர், அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் ஒரு வைக்கும்படியான அறை, அதுங்க விலங்குகள் கழிவு தெரியும் உங்களுக்கு, எப்படி தெரியும், எவ்வளோ ஸ்மெல் இருக்கும் தெரியும். அது எல்லாவற்றுக்கும் ஏற்ற ஒழுங்குகள் அதெல்லாம் எப்படி செய்து வச்சிருப்பாருன்னு அதை பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்குது. It was so surprised to see how he has prepared each and every chamber for all the reptiles and everything. தேவனுடைய கட்டளையை கேட்டு அவ்வளவு பெரிய கட்டடம் சொல்ல முடியாது, அந்த பேழையை உண்டாக்க அவர் முன் வந்தார், அதை செய்து முடித்தார்னு பார்க்கிறோம். After receiving the commandment from God, he has come forward to do exactly what the Lord has said to him. இத செய்யும்போது நோவாவுக்கு எத்தனை பிரச்சனை வந்துங்க தெரியுமா? When he was doing it, how much of a problem Noah would have faced. ஏய் நோவா என்னப்பா பண்ற கேட்டிருப்பாங்க வந்து. Hey Noah, what are you doing? அவர் சொல்லிப்பாரு, எப்பா ஒரு மழை வரப்போதாம்பா. He would have said there's going to be a rain. உடனே சிரிச்சிருப்பாங்க. எப்படி சிரிச்சிருப்பாங்க தெரியுமா? You know how they would have laughed at இந்த காலத்துல நம்ம பார்த்தே சிரிக்கிறாங்க மக்கள். People are laughing looking at us. இவ்விதமாக ஒரு ரோட்ல ஒரு நிற்க வச்சு ஒரு கப்பலை கட்டணும்னா நம்மளை பார்த்து மக்கள் திட்டிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, உதாசீனப்படுத்திருப்பாங்க. And if you are building such an ark in the road, people would have smothered and they would have said a lot of other things to us. நான் சொல்ற காரணம் தெரியுமா? தேவன் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு முதலிலே புரியாது, ஆனால் பின்பு நமக்கு அது நன்மை என்று தெரியும் என்பானவளே. And when whatever the Lord says in the beginning we will not understand, later we will understand that it is for good. நமக்கு ஏன் செய்றோம், எதுக்கு செய்றோம் தெரியாது. We will not know why we are doing, for what we are doing. நோவாக்கு ஒண்ணு தெரியும், என்ன தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா, தேவன் செய்ய சொன்னார், அவர் கட்டளை கீழ்ப்படிந்து செய்கிறேன் என்ற ஒரே வார்த்தை தான் பதிலாக சொல்லியிருப்பார். You know what Noah would have said? I don't know anything. The Lord said to do it and I'm doing it. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? Is there few things that we are not able to understand? ஆண்டவரே இது ஏன் நடக்கிறது, இது ஏன் நான் செய்கிறேன் புரியவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Are you asking, Lord, I don't understand what is happening and why am I doing this? தேவன் சொல்லுவார் என்றால் உங்களுக்கு புரியாவிட்டாலும் புரிந்தாலும் செய்யுங்கள் அதை. If the Lord says it, even if you don't understand, start doing it. முடிவிலே ஒரு பெரிய நன்மை உண்டாக்கத்த கிருபை செய்வாராக. And the Lord may be gracious in the end, it will be for good. இந்த இடத்துல நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேனே, இந்த இடம் முன்பு சபையிலே ஒரு ஞானஸ்நானம் தொட்டி இருந்தது. The place where we are now preaching was a baptism tank. எனக்கு வலது புறத்திலே நம்முடைய சபை உள்ளோன்று இருந்தது, இந்த புறத்திலே வீடு இருந்தது, இந்த சென்டர்ல கரெக்டா பேப்டிசம் டேங்க். On the right side there was our church, on the left side was a pastor's house, on the center we had this அந்த baptism டைம்ல tank. அதே தண்ணி பிரச்சனை. In those time the same problem for உடனே அந்த தண்ணீர் அந்த வாட்டர் டிவைனர் அவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க, வந்து பார்த்துட்டு மேனில பார்த்தாங்க, கையில் என்னமோ கொம்பு ஒடிச்சிட்டு வந்தாங்க, இந்த பாட்டு சுத்துது அப்படியே வந்து பார்த்தாங்க, வந்து பார்த்துட்டு ஐயா இந்த இடத்துல தான் அது என்னமோ கத்திரித்து நினைக்கிறேன், இந்த இடத்துல இருந்து போட்டிங்கன்னா தண்ணி அப்படியே பாய்ந்தோடு அப்படின்னாங்க. உண்மையா வசமாக தண்ணீர் பாய்ந்தோடிட்டு தான் இருக்குது இன்னைக்கும். And they were saying, and this is a proper place to put the well because water will flow from here. Even today the word of God of water is flowing. அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் ஞானஸ்நானம் தொட்டு இடிக்க முடியாது, நீங்கள் அந்த மூலையில் நான் சொல்ல இடத்துல நீங்கள் போடுங்க, இங்கே சொல்கிறது நான் போட மாட்டேன்னு சொல்லி நான் ஒரு இடத்த காட்டினேன், இந்த இடத்துல போடுங்க அப்படின்னா மூலையில் கரெக்டாக அங்கே போட்டாங்க. தண்ணி வந்துச்சு, இன்ன பேருக்கு ஓடிட்டு இருக்கு, அந்த போர் தான் அன்றைக்கி ஓடிட்டு இருக்கு சர்ச்சுக்கு. ஆனால் பின்னாளில் பாருங்கள், இந்த இடத்துல முழுதுமாக ஆலயம் வரும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். இந்த இடத்துல ஒரு போர்வெல் இருந்துச்சுன்னா எப்படி இந்த இடத்துல இருக்க முடியும், பார்க்க நல்லா இருந்திருக்குமா பாருங்க. அவ்விதமாக தேவன் அவர் வரும் காரியங்களை தொலைநோக்கு கண்ணோடு பார்க்கிறவராக இருக்கிறார். With the foreseeing eye, the Lord has seen the things which is going to come, and everything that He has done is for the good. தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ கட்டளை வரும்னா தெரியாட்டி அப்படியே ஓகே அண்ணன் சொல்லிடுங்க. If you have the commandment of God of things that you have not seen it before, immediately obey and start doing it. அது சொல்லும்போது நோவாக்கு விளங்கவில்லை, புரியவில்லை. Nobody did not understand when this was said. ஆனாலும் கீழ்ப்படிந்தார். But he obeyed it.
தேவ கட்டளைப்படி நடந்த நோவான்னு பார்க்கிறோம். And we see Noah who walked according to the God's command. தேவ கிருபையின் பற்றி பேசிக்கொண்டிருக்காங்க அநேகர். கிருபை பெற்றவங்க அவருடைய கட்டளைப்படி நடப்பார்கள். And we are talking about the grace, and the people who receive the grace of God will walk according to his command. கிருபை பெற்றவர்கள் எச்சரிப்பு நடப்பார்கள். And they will walk with caution. கிருபை பெற்றவர்கள் தேவனோடு நடப்பார்கள். And those who receive grace will walk with God. நோவா போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்படியாக நாம் ஜெபிக்கலாம் அந்த வேளையிலே. Can we all pray that like Noah will also receive the grace? சொல்லுகிற காரியங்களுக்கு எனக்கு விளங்காவிட்டால் கீழ்ப்படியும் என்று தீர்மானிக்கலாம் அந்த வேளையிலே. Can we all decide, Lord, even if I don't understand, I will obey. சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தடைப்பட்டு நிற்கிறது. Few things have stopped in your life. ஆண்டவரே இது ஏன் நிற்கிறது என்று உங்களுக்கு விளங்கவில்லையா? If you're not understanding, Lord, why has these things have been stopped? தேவனுடைய கட்டளைக்கு அப்படி அர்ப்பணியுங்கள். Surrender for the command of God. தேவனுடைய சித்தத்துக்கு அப்படி அர்ப்பணியுங்கள். Surrender for the will of God. இல்லை இது நான் விரும்புவது போல நடக்க வேண்டும் என்று நீங்க அடம் பிடிக்க வேண்டாம். Don't act, no, it is not happening according to my will. ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு தீர்மானத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணிக்கலாம் அந்த வேளையிலே. Can everyone surrender? Join together and surrender. Lord, I will do whatever you say. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, Beloved loving Father, கிருபை பெற்ற நோவா என்று பார்த்தோம் ஐயா. Lord, we saw Noah who found grace. ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து கிருபை பெற்றவர்கள் உம்மோடு நடப்பார்கள் என்று பார்த்தோமே. Lord, we saw all those who found grace will walk with you. பக்தியற்ற சந்ததிகள் மத்தியிலே உம்மை பிரியப்படுத்தக்கூடிய வகையிலே பயபித்து நடப்பார்கள் என்று பார்த்தோமே ஆண்டவரே. Lord, we saw they will walk with you even if they are among the ungodly men. எச்சரிப்பு நடப்பார் என்று பார்த்தோமே Lord, ஆண்டவரே. we saw they will walk with caution. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற காலை கொடுத்த சில சிறு எச்சரிப்பை தருவீராக. Lord, above everything, give us the caution of the things which are going to happen in our நாங்கள் life. பிடித்துக்கொண்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களை சேர்ந்தவர்களையும் காப்பாற்ற கிருபை செய்வீராக. Lord, you will caution that we will save our family and all the people who are depending on us. உம்முடைய கட்டளைகளை பெற்று அதன்படி நாங்கள் எங்களுக்கு அறியாவிட்டாலும் புரியாவிட்டாலும் விளங்காவிட்டாலும் செய்ய கிருபை செய்வீராக. Lord, help us to receive your command even if we don't understand. Lord, help us to obey to your உம்முடைய command. கட்டளைகளை நோவா நிறைவேற்றினது போல Like how Noah fulfilled your command, நாங்கள் நிறைவேற்ற கிருபை செய்வீராக. help us to fulfill that, Lord. கிருபையை தருவீராக. Give us the grace. நோவாவை போல கிருபை பெற்றவர்களாக காணப்பட கிருபை செய்வீராக. Help us to receive grace like how Noah found. ஆசீர்வதிப்பீராக. Bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus' name, Father. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அன்பும் எடுத்தது மாதம் சமாதானம் ஆகி நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த மனுஷகுமாரன் வரப்போகிற இந்த காலகட்டத்திலே நோவாவை போல நாங்களும் கிருபை பெற்றவர்களாக ஜீவிக்க கிருபை தருவாராக. எல்லாரும் சொல்லுமா ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு மேல் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் இருப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. God bless you all. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும்